மத்திய அரசு திடீர்னு சொல்லி குடியுரிமை சட்டத்தை வந்து நிறைவேற்றிட்டாங்க. இது பல பேசு போல இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த குடியுரிமை சட்டம் பாதகமா இருக்கு. இந்த குடியுரிமை சட்டத்தை வந்து எதிர்க்கிற கட்சிகள் நிறைய இருக்கு. அப்படி எதிர்க்கிற கட்சிகள் யார் அப்படின்னா, இன்னைக்கு இந்திய கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து இந்த குடியுரிமை சட்டத்தை எதிர்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்க எதிர்க்கிறதுனால வந்து அந்த குடியுரிமை சட்டம் வந்து தவறான சட்டமா? ஏன்னா இந்திய கூட்டணி வந்து எதிர்க்காங்க, காங்கிரஸ் எதிர்க்குது, திமுக அரசு எதிர்க்குது. அதனால வந்து இந்த குடியுரிமை சட்டமே ரொம்ப தவறான சட்டம் அப்படின்ட்டு ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுக்காக வந்து பிஜேபி வந்து பண்ணது சரின்னு சொல்லலை. பிஜேபி வந்து திடீர்னு சொல்லி இந்த குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்ததுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா வர எலெக்ஷனை வச்சு தான். தேர்தல் வந்து நெருங்கி இருக்கு. இந்த தேர்தல் வச்சு சமயத்தில் தான் இவங்க குடியுரிமை சட்டத்தை அவசர அவசரமாக கொண்டு வராங்க. உடனே வந்து இது எதிர்க்கிறாங்க. இவங்க என்ன ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் வந்து அந்த லிஸ்ட்ல இல்லை, குடியுரிமை சட்டம் வந்து இஸ்லாமிலே கிடையாது, அதனால வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இந்திய கூட்டணி ஃபுல்லாக எதிர்க்காங்க. சரி, குடியுரிமை சட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. ஆமாம், ஓரலாக சொல்லிடுவோம். குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது வந்து சுதந்திரம் வாங்குற காலத்துக்கு முன்னாடி இந்தியா அப்படி சொல்லி பிரிக்கல. பாகிஸ்தானும் சரி, வங்காளதேசமும் சரி, எல்லாமே வந்து ஒரே நாடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சுதந்திரம் வாங்கணும். சுதந்திரம் வாங்கணும்னா என்ன ஆயிடுச்சுனாக்க, நாடுகள் பிரிக்கப்பட்டது. அந்த நாடுகள் எந்த மாதிரி பிரிச்சாங்கன்னா, அவங்க சார்ந்த மதத்தை வச்சு பிரிச்சாங்க. இப்போ பாகிஸ்தான் அப்படின்னா இஸ்லாமியர் மதம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மத நாடு அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்க. வங்கதேசம்னா அது இஸ்லாமியர் நாடு அப்படின்னு பிரிச்சாங்க. இந்த மாதிரி பிரிக்கும்போது இந்தியா தனியாக பிரிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தான் அப்படி பிரித்து கொடுக்கும்போது வந்து அந்த பாகிஸ்தானில் வந்து இந்துக்களும் சரி, கிறிஸ்துவர்களும் சரி, சீக்கியர்னு சொல்லி பல பேர் வாழ்ந்துக்கு இருக்கும்போது அப்படியே பிரித்து கொடுத்துட்டாங்க பாகிஸ்தான். அப்படி பாகிஸ்தான் பிரித்து கொடுக்கும்போது அந்த நாடு வந்து நாங்கள் இஸ்லாமிய நாடு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் போது அங்கே இருக்கிற இந்துக்களும் சரி, கிறிஸ்துவர்களும் சரி, சீக்கியர்களும் சரி, மற்ற மதத்துக்காரங்க எல்லாரும் வந்து சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. எப்படி இந்தியாவில் வந்து சிறுபான்மையினர் இனம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்கள் அப்புறம் பலதரப்பட்ட மதங்களை வந்து சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி பாகிஸ்தானும் சரி, வங்கதேசத்துலையும் சரி, ஆப்கானிஸ்தானும் சரி, எல்லாத்துலேயும் வந்து சிறுபான்மையினர் இனம் சொல்லி அவங்க இருக்காங்க. இவங்க வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கு முன்னாடி அதே இடத்துல வாழ்ந்தவங்க தான். ஆனால் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் அந்த நாடு இஸ்லாமிய நாடுன்னு அறிவிக்கும் போது அங்கே சிறுபான்மையினராக வந்து அவங்க வாழ்கிறாங்க. அங்கே வாழும்போது அவங்களுக்கான சில உரிமைகள் மறுக்கப்படுது. இப்போ வந்து கோயில் கட்டி வழிபடுறது, வழிபாட்டு தலங்களில் மறுக்கப்படுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் மறுக்கப்படும் போது அது மட்டும் இல்லாமல் மறுக்கப்படுறது மட்டும் இல்லைங்க, அங்கே வந்து ஒடுக்கப்படுறாங்க. எப்படி இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து ஜாதி ரீதியால் ஒடுக்கப்படுகிறோம் அப்படிங்கிறாங்களோ, அதே மாதிரி மத ரீதியில் ஒடுக்கப்படுகிறோம் அப்படிங்கிறது இங்கே இந்தியாவில் எல்லா பேரும் குரல் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி பாகிஸ்தான்லையும் சரி, வங்கதேசத்துலையும் சரி, ஆப்கானிஸ்தான்லையும் சரி அவங்க ஒடுக்கப்படுறாங்க. ஒடுக்கப்பட்டு அவங்க வந்து இதுக்கு மேலே வந்து அந்த நாட்டில் எங்களால் வாழ முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நாடு விட்டு நாடு ஓடி வராங்க. எப்படியாவது தப்பிச்சா போதும், இந்த நாட்டில் நான் இருக்கிறத விட நான் எங்கிட்டாச்சும் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்தியாவை தேடி வராங்க. இந்தியாவை தேடி வரும்போது இந்தியா தான் ஏற்கனவே வந்து அகதிகளாக வந்தவங்களை யாருமே வந்து துரத்தி விட மாட்டான், இந்தியாவிலே வச்சுக்கிடுவான். அதே மாதிரி தான் இங்கே இந்தியாவில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு குடியுரிமை வேண்டும் அப்படின்ட்டு இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமியர்களும் வராங்கள, இஸ்லாமியர்களும் வராங்க, அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டியதானு சொல்லி இன்னைக்கு தெரிஞ்சு பேசுதா தெரியாமல் பேசுதான்னு தெரியல. ஏன்னா இந்த பேசுகிற எல்லா பேரும் ஏன்னா இவங்க அரசியல் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பேசிக்கிருக்காங்க. இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகளை ஃபுல்லாக நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பல கட்சிகள் வந்து பிஜேபிக்கு எதிராக திரும்புது. அதில் இருக்கிற உண்மை நிலைப்பாடுகள் வந்து சொல்ல மறுக்கிறாங்க. 1955 வந்து இந்த சட்டம் இருக்குது, குடியுரிமை சட்டம். அந்த சட்டத்தில் வந்து இவங்க திருத்தம் பண்ணுறாங்க. திருத்தம் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மதத்துக்காரங்க அதாவது ஒடுக்கப்படும், அதாவது பாகிஸ்தான் ஒடுக்கப்படுறாங்கல்ல, ஒடுக்கப்பட்டு அங்கிருந்து தப்பிச்சு வர மதத்துக்காரங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லீம்கள் இருக்காங்க, சீக்கியர்கள் இருக்காங்க, சமணர்கள் இருக்காங்க, ஜெயின் இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, அதே மாதிரி வந்து பௌத்தர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் ஒடுக்கப்படுறதுனால அங்கேருந்து தப்பிச்சு வராங்க, வந்து இங்கே வந்து தஞ்சை அடைகிறாங்க. வேறு வழி இல்லை, என்னால் வந்து இருக்க முடியல, அந்த நாட்டில் இருக்க முடியல, நான் வந்து இந்தியாவில் வந்து எனக்கு வாழ்வு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போ இந்தியாவில் வந்து குடியுரிமை சட்டம் கொடுக்க முடியுது.
ஆனால் இதே வந்து பாகிஸ்தானில் இருக்கிற இஸ்லாமியர்கள் வர வேண்டிய அவசியம் என்ன இந்தியாவுக்கு? பாகிஸ்தான் வந்து அவங்க நாடு. இப்போ இந்தியர்கள் நம்ம வந்து என்னால் வாழ முடியல, நான் வந்து எனக்கு வந்து அகதிகளாக வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாட்டுக்கு போனால் அந்த நாட்டில் ஏற்றுக்குருவாங்களா? அதே மாதிரி தான் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து அதை அறிவிச்சுட்டாங்க இஸ்லாமிய நாடு அப்படின்ட்டு. அப்போ அவங்க வாழ தகுதியானவங்க, அவங்களுக்கு குடியுரிமையெல்லாம் இருக்குது. எங்க பாகிஸ்தானில் வந்து இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இங்கே வரும்போது எப்படி நாங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சர்ச்சையான பேச்சு இருக்கு. ஆனால் வந்து அங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் இங்கே வந்து கொடுக்குறாங்க. இது வந்து அவங்க பேசுபொருளாக்குறாங்க. இதில் முன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு. பாகிஸ்தான்லேருந்து வாரவங்க வந்து தீவிரவாதிகளும் வரலாம். சாதாரண மக்கள் வராங்க, மக்கள் வர்றதோடு சேர்ந்து தீவிரவாதிகளும் வந்துடலாம். தீவிரவாதிகளும் வந்து இங்கே வந்து குடியுரிமை வாங்கிட்டா அவங்க நம்மளுடைய இந்தியாவுடைய நிலைமை என்ன? அது கூட வந்து ஒரு இந்திய கூட்டணியில் இருக்கிற அரசியல் பண்ணுற யாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்களா, இல்லை தாங்க வந்து அரசியல் வந்து உட்காரணும், இல்லை பிஜேபிக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருமோ அப்படின்னு நினச்சி பண்ணாங்களான்னு தெரியல. பிஜேபி பண்ணுறதே வந்து எலெக்ஷன் வச்சு பண்ணுது. இருந்தாலும் வந்து ஒரு தேசத்திற்கு ஒரு நல்லது எது சரி எது அப்படின்றதோட ஒரு எதிர்கட்சிகளாக இருக்கிற இன்னைக்கு யாருமே யோசிக்கதே கிடையாது. இதில் வந்து ஸ்டாலின் வேற சொல்கிறாரு, இந்த சட்டத்தை வந்து நாங்கள் தமிழகத்தில் வந்து நிறைவேற்ற விட மாட்டோம். ஒரு மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டத்தை வந்து மாநில அரசு நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்கிறதுக்கான ரூல்ஸே கிடையாது. இதே தான் வந்து நீட் தேர்வு வச்சாங்க. நீட் தேர்வு மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. ஏன் அந்த நீட் தேர்வு வந்து தமிழகத்தில் நிறைவேற்ற விட மாட்டோம் அப்படி சொல்ல வேண்டியதானே? ஏன் முடியல? மத்திய அரசு கொண்டு வந்தானே. இன்றைக்கும் மத்திய அரசு தான் வந்து குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருது. அதை திருத்தம் பண்ணி கொண்டு வராங்க. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து நான் முடியாது, நான் வந்து இதில் நிறைவேற்ற விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. தமிழகத்தில் வந்து நடைமுறைப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறாரு. நடைமுறைப்படுத்த மாட்டேன் இதுக்கு மட்டும் சொல்கிற ஸ்டாலின் வந்து அன்னைக்கு நீட் தேர்வு மத்திய அரசு கொண்டு வரும்போது ஏன் நடைமுறைப்படுத்த விட மாட்டேன்னு சொல்லி தடுக்கலை? ஏன் மத்திய அரசு கொண்டு வந்ததுனால தடுக்கிறதுக்கான வழிமுறை கிடையாது. அது சும்மா இப்போ எலெக்ஷனுக்காக வந்து சொல்கிற வார்த்தைகள் என்னன்னா, நான் வந்து இங்கே நடைமுறைப்படுத்த விட மாட்டேன் அப்படி சொல்கிறது காரணமே எலெக்ஷன் தான். ஃபுல்லாக எலெக்ஷன் பதவியில் உட்காரணும். அதுக்காக தான் இந்த அரசியல் கட்சி ஃபுல்லாக இந்த வேலைகள் செய்யுது. இதே வந்து குடியுரிமை சட்டத்தை பற்றி அங்கேருந்து வாராங்க பார்த்தீங்களா? அங்கேருந்து பாகிஸ்தான்லேருந்தோ இல்லை ஆப்கானிஸ்தான்லேருந்தோ வங்கதேசத்துலேருந்து வாராங்க பார்த்தீங்களா? நாடு விட்டு நாடு ஏதோ பிழைக்கணும், இல்லை எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி வந்து இங்கே இந்தியாவில் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள கேளுங்க. அவங்கள கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா தான் மக்கள் எல்லாமே தெரியும். ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு எதிர்கட்சிகள் வந்து கூவுறாங்க அப்படிங்கிறதுனால எதுவுமே உண்மையாகிறாது. மக்கள் அங்கே வந்து வாழ முடியாமல் ஓடி வராங்க. அந்த வாழ முடியாத வரவங்களுக்கு இங்கே குடியுரிமை கொடுக்குறாங்க. இதில் என்னன்னாக்க இவங்க சொல்கிற ஒரே பாயிண்ட், இஸ்லாமியர்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ட்டு. சரி, இவ்வளோ பேசுறியே, இலங்கையிலேருந்து வராங்களே, இலங்கையிலேருந்து வர தமிழர்களுக்கு ஏன் குடியுரிமை கொடுக்கல அப்படின்னு கேட்கலாம். தமிழருக்கு எதிரானவே கிடையாது. இங்கே சட்டத்தில் என்ன இருக்குது? சட்டம் படி பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மதத்தின் அடிப்படையில் வந்து துன்புறுத்தப்படுபவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. குடியுரிமை கொடுக்காம துன்புறுத்தப்படுபவர்கள் அப்படின்ட்டு. இங்கே வந்து இலங்கையில் நடக்கிறது என்னன்னா, இனம் மதம் கிடையாது. ஏன்னா தமிழர்களை வந்து கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. இங்கே வந்து அவங்க வந்து இனத்தின் அடிப்படையில் தமிழர்கள் அப்படிங்கிற இனத்தின் அடிப்படையில் நடக்கிறதுனால தமிழகத்தில் சட்டம் இல்லை. இனத்தின் அடிப்படையில் நடந்தால் குடியுரிமை கொடுக்கப்படும் ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டா தமிழர்களுக்கான குடியுரிமை கொடுக்கப்படும். ஆனால் வந்து சட்டத்தில் இடம் இல்லாதனால இங்கே மறுக்கப்படுது. அதுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சட்டங்கள் அப்படி வகுக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து மதத்தின் அடிப்பில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் இன்னைக்கு வந்து எல்லா அரசியல் கட்சிகளும், எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் இருக்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் சராமரி பிஜேபிக்கு எதிராக இருக்கிறோம் அப்படிங்கிற எல்லோரும் வந்து இன்னைக்கு பிஜேபி டார்கெட் பண்ணி பேசுகிறது காரணமே எல்லாமே வரும் நாடாளுமன்ற எலெக்ஷனை வச்சு தான் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் வந்து சிறுபான்மையினரான இஸ்லாமியர்கள் ஓட்டுக்காகவே வந்து சிறுபான்மையினர்கள் வந்து பழிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. இதே இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? இந்தியாவுக்கு இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு வருமானா ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா இஸ்லாமியர்கள் எல்லாரும், இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து இந்தியர்கள், இந்திய குடியுரிமை பெற்றவர்கள். அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? ஏன் இந்த அளவு கூறாங்க அப்படின்னு தெரியல. இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களை ஃபுல்லாக வந்து நாங்கள் துரத்திடுவோம் அப்படின்டா சொல்லலாம், அது வந்து எதிர்க்கணும். ஆனால் வந்து இது வரைக்கும் யாருமே சொல்லலை. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற
இஸ்லாமியர்கள் வந்து இந்தியர்கள் ஃபஸ்ட்டு, இந்தியோடைய குடியுரிமை பெற்றவர்கள். அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க இந்தியர்கள்ப்பா. இந்தியர்கள் என்ன பாதிப்பு வரப்போகுது? இவங்க சொன்னது வந்து பாகிஸ்தான்லேருந்து வரும் இஸ்லாமியர்களுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறீங்க? அங்கே வார இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகள் வந்து என்ன செய்வீங்க? தீவிரவாதிகள் வந்து இந்தியாவில் வந்து நாச வேலைகள் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? இதான் உங்களுக்கு எதிர்கட்சிகளுடைய நிலைமையா? எதிர்கட்சிகள் அப்படின்னா உங்கள் ஓட்டுக்காக, உங்கள் பதவி ஆசைக்காக யாருனாலும் உள்ளே விட்டுருவீங்களா? யாருனாலும் உள்ளே விட்டுட்டு இந்தியாவே அழைச்சாலும் சரி, குண்டு வச்சாலும் சரி, எனக்கு பதவி ஆசை அப்படிங்கிற மாதிரி போவீங்களா? என்ன ஒரு நிலைமையில இந்த தேசம் போய் இருக்கு அப்படின்னு பாருங்க. எல்லாம் வந்து அரசியல் கட்சி எல்லாமே ஓட்டுக்காக தான். இப்போ பிஜேபி வந்து அவசரமாக சட்டம் ஏற்றுறதுன்னா ஓட்டுக்காக. இதை இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படுகிறாங்க அப்படின்னு பல பொய்களை சொல்லி ஓட்டு வாங்க, இஸ்லாமியர்களோட ஓட்டை அப்படியே அள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி அள்ளுறதுக்காக தான் இந்த இந்திய கூட்டணியில் இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாமே இந்த வேலை பார்க்குது. ஆக மொத்தம் இந்த சட்டத்தினால இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பு வரப்போகிறது கிடையாது, இந்துக்களுக்கு வரப்போறதில்லை, இந்தியாவில் குடிமகளுக்கு யாருமே வந்து ப்ராப்ளம் எதுவுமே வரப்போறதில்லை. அதில் வந்து என்னன்னா, வெளிநாட்டிலேருந்து அதாவது பாகிஸ்தான்லேருந்து வார தீவிரவாதிகள் குறைக்கப்படுவாங்க. இதே வந்து சுதந்திரம் வாங்குற காலத்துக்கு முன்னாடியே வாழ்ந்தவர்கள் யார்? இங்கே இருக்கிற கிறிஸ்துவ மக்கள், இந்து மக்கள், சீக்கிய மக்கள், ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து பாகிஸ்தானில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க. பாகிஸ்தான் அப்படியே ஒதுக்கும் போது போயிட்டாங்க. இப்போ அங்கே அவங்களால முடியல, இங்கே தப்பிச்சு வந்திருக்காங்க. அவங்க குடியுரிமை கொடுத்து நம்ம அரவணைச்சிக்கணும். இதை வந்து எதிர்க்கிறதுக்கு இந்த எதிர்கட்சிகள் எவ்வளவு ஒரு பின்பத்தோடு இருக்காங்க பார்த்தீங்களா? எல்லாமே வந்து வாக்கு, ஓட்டு, எலெக்ஷன், பதவி ஆசையோட தான் இந்த அரசியல் கட்சிகள் இந்தியாவில் நடமாடிக்கிட்டு இருக்கு. மக்களை எல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு நினச்சி இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.